கண்ணெதிரே தோன்றினாள். இந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு மார்ச் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. ஓகே டாக்டர். கடவுளே, நான் அவருக்கு மருந்து கொடுத்தப்ப நார்மலா தான் இருந்தாரு. நானும் கரெக்டான மருந்து தான் கொடுத்தேன். அப்புறம் எப்படி அவருக்கு மூச்சு திணறல் வந்துச்சு. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவர் பொழைக்காம இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். ரொம்ப எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஹாய் காயத்ரி. என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு காயத்ரி? ஃபர்ஸ்ட் நீங்க அழுவறத நிப்பாட்டுங்க. நீங்க என்ன ஏதுன்னு சொல்லாம இப்படி அழுகிறத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அழுக சத்தத்தை கேக்குறப்போ எனக்கே என்ன அறியாம கண் கலங்குது. நீங்க பத்திரமா போயிட்டீங்களான்னு கேட்கதான் உங்களுக்கு நான் இப்போ போனே பண்ணேன். ப்ளீஸ்ங்க, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நீங்க தான் வந்து என்ன டிராப் பண்ணிட்டு போனீங்க. அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்றது? இல்லங்க, நான் கொண்டு வந்து உங்களை டிராப் பண்ணும்போதே நோட் பண்ணேன். நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க. அதான் உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் கால் பண்ணேன். போதாத குறைக்கு நீங்க வேற போன் எடுத்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க வேற. அதான் என்னோட டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னாச்சுங்க? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? வீட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல தான். ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், என்னாச்சு? இதுல உங்க மேல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க எதுக்கு இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? நீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க. தன்னுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சதுக்கு யாராவது இப்படி கண்ணீர் விட்டு அழுவாங்களா? நீங்க என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னால அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர முடியல. அவரை மார்ச்சரிக்கு கொண்டு போனது இன்னும் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஏங்க, நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சிரிச்சிட்டு இருக்கீங்க. பின்ன என்னங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா அக்யூஸ்ட் கிரிமினல்னு இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மறுபடியும் அந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கணும்ன்றதுக்காக போலீஸ்காரங்க டியூட்டில இருக்காங்க. அதே மாதிரி தாங்க நீங்களும். நீங்க ஒரு நர்ஸா உங்களோட டியூட்டியை கரெக்டா தானே பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமா அவர் அப்படி ஆயிருக்காருன்னா அது அவரோட தலைவிதிங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால இறந்து போனவர் மறுபடியும் உயிரோட வந்துருப்பாரா? அதுவும் உங்களோட ஃபீல்ட்ல ரொம்ப சர்வ சாதாரணங்க. இப்பதான் நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. இனி போக போக உங்களுக்கே எல்லாம் பழகி போயிடும். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கஷ்டமா தான் இருக்கு சந்தோஷ். நீங்க இப்படியே எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் உடனே கிளம்பி இங்க இருந்து அங்க வந்துருவேன். ப்ளீஸ்ங்க, நீங்க அழுதா என்னால தாங்க முடியல. காயத்ரி, கல்யாணி, வா, நீ எழுந்து நில்லு. வா வா, அப்படியே 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சக்தி, நில்லு. இந்த பக்கம் வா. எந்திரி. எழுந்துக்கம்மா, எழுந்துச்சு நில்லு.
ஏமா? எழுந்திரி. அப்பா, அம்மா எதுக்காக எங்க 3 பேருக்கு மட்டும் இப்படி பண்றாங்க? சக்தி வெளியில போயிட்டு வர தன்னோட 3 பிள்ளைங்க மேலையும் எந்தவித திஷ்டியும் பற்றக்கூடாதுன்னு தான் இப்படியெல்லாம் உங்க அம்மா பண்றா. என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. இவங்க என்ன அவங்களோட மூத்த பொண்ணா நினைக்கிறாங்க. சக்திமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, இருங்க. எல்லா பணத்தையும் நான் தனித்தனியா பிரிச்சு தரேன், சரியா? இதை நம்ம செலவுக்காக வச்சுக்கோங்க. இந்தாங்க இந்தாங்க, இதெல்லாம் நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. சக்தி, நீ சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் இப்படி எங்களுக்கே செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு உன்னோட வாழ்க்கைக்குன்னு ஒரு பிடிமானம் வேண்டாமாமா? என்னோட எதிர்காலமா? அதான் என்னோட அப்பா அம்மா தங்கச்சிங்கன்னு இந்த குடும்பம் நீங்க இருக்கீங்களே, இந்த சந்தோஷத்தை விட எனக்குன்னு பெருசா வேற எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா. சக்தி, உண்மையிலே உன் டீ ரொம்ப சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ. சக்தி மேடம், பயங்கர தலைவலியா இருந்துச்சு. உங்க டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப எனர்ஜியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ மேடம். சக்தி, சான்ஸே இல்ல. இட்ஸ் அமேசிங். நீங்க கொடுத்த டீ வேற லெவல்ல இருக்கு. மேடம், நீங்க போட்டு கொடுத்த டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இத்தனை நாளா எங்க வீட்டை டீங்கிற பேர்ல ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன்னு. சார், யா கம் இன். சார், புனேல இருந்து 1 வீக் முன்னாடி கிளம்பின லோடு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம வேர் ஹவுஸ்க்கு வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சா? ஜிபிஆர்எஸ் ட்ராக் பண்ணதுல நாளைக்கு ஆஃப்டர்நூன் 12:30 தான் ரீச் ஆகிறதா எனக்கு அலர்ட் காட்டுச்சு. ஆமாம் சார், எனக்கும் அப்படிதான் காட்டுச்சு. அப்புறம் நான் டிரைவரை காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சதுல ஹைவே ரொம்ப ஃப்ரீயா இருந்ததுனாலையும் டோல்கேட்ல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போனதுனாலையும் கொஞ்சம் அட்வான்ஸா ரீச் ஆயிட்டோன்னு எனக்கு அப்டேட் பண்ணான் சார். கண்டெய்னர் சீல் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சா? சார், ஆர்ஓ காப்பில உங்க சைன் இல்லாம எப்படி சார் சீலை பிரிக்க முடியும்? அதான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நானே இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம வேர் ஹவுஸ் கிளம்பலான்னு இருக்கேன் சார். வெரி குட் மேனேஜர். ஓகே சார். ஆர்ஓ காப்பியில் நான் சைன் போட்டு தரேன். நீங்க போய் ஒன்ஸ் ஸ்டாக் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லாம ப்ராப்பரா ரீச் ஆயிருக்கான்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. செக் பண்ணி முடிச்சதும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ இங்க வந்து இறங்கி இருக்கிற ஸ்டாக்கோட வர்த் நமக்கு மட்டும்தான் 70 லட்சம். ஆனா அதோட ஒரிஜினல் மார்க்கெட் வேல்யூ 3 கோடி. ஓகே சார். ஏற்கனவே காம்படிட்டர்ஸ் எல்லாரும் நம்ம டீலர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்கீம் கொடுக்க போறோம்னு கண்ணில் விளக்கண்ணையை விட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரியே ஸ்பாட்டுக்கு போய் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். அப்புறம் மேனேஜர், நீங்க என்ன பண்றீங்க? வேர் ஹவுஸ் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் இங்க கம்பெனியில கொண்டு வந்து இறக்க சொல்லிருங்க. ஆக்சுவல் வேல்யூ 70 லட்சம் இருந்தாலும் மார்க்கெட் வேல்யூ 3 கோடி இருக்கிறதுனால அந்த ஸ்டாக் எல்லாம் நம்மளோட நேரடி கண்காணிப்புல இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. ஓகே சார். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம் பக்கத்துல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்ல எல்லாத்தையும் எந்த டேமேஜும் இல்லாம பத்திரமா இறக்கி வைக்க சொல்லுங்க. கூடவே நீங்களும் இருந்து பார்த்துக்கோங்க. எஸ் சார். ஓகே சார். யா. தேங்க்யூ சார்.
என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மம்மி, வெளியே பயங்கரமா வெயில் அடிக்குதுல, அதான் அனிதாவால தாங்க முடியல. கரெக்டா? சந்தோஷ், நான் ஏற்கனவே கடுப்புல வந்திருக்கேன். இந்த நேரத்துல ஏதாவது என்ன வெறுப்பேத்துற மாதிரி பண்ணி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்காத. எனக்கு இருக்கிற மொத்த கோவத்தையும் நான் உன் மேல காட்டிடுவேன். அனிதா கூல். நான் சும்மா உன் மைண்ட டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். அனிதா, நாங்க 2 பேரும் தான் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம். நீ எதுவுமே பதில் பேசாம சும்மாவே நின்னுட்டு இருக்க. என் மனச கல்லாக்குனா மட்டும்தான் என்ன சுத்தி நடக்கிற கன்றாவியெல்லாம் நான் பொறுத்து போக முடியும். இப்படி கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அனிதா? ஐயோ அத்தை, அத நான் எப்படி சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. வாயால தான் சொல்லணும். இது கூட தெரியாம இருக்கியா அனிதா? ஏடா? ஏய் அனிதா, ஏன்? சந்தோஷ், வாயை மூடிட்டு அமைதியா இரு. எனக்கு உண்மையிலேயே என்ன சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அனிதா, இப்ப என்ன ஆச்சு? சிவா ஏதாவது திட்டினானா? நாங்க 2 பேரும் ஏதாவது பேசிட்டு இருந்தாலாவது, எங்களுக்குள்ள ஏதாவது குட்டியா சண்டையாவது நடக்கும். இப்ப அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டான். நம்ம வீட்டோட முன்னாள் வேலைக்காரி அந்த சக்தி. சக்தியா? சக்தியா? அவ இன்னுமா நம்ம வழியில குறுக்க வந்துட்டு இருக்கா? ஆக்சுவலா ஒவ்வொரு முறையும் நாம தான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒதுங்கி போனாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்துல அவ தான் நம்மளோட ரூட்ல குறுக்க வந்துட்டே இருக்கா. அவ உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனால அனிதா? என்கிட்ட பிரச்சனை பண்ணிருந்தா நானே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பேன். அவ அந்த கம்பெனில ஆர்டர் எடுக்கிற சாக்குல மறுபடியும் சிவா கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் கொல்லாவிட்டு இருக்கா. பாம்பு சுத்துற கழுகு மாதிரி சிவாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. என் கண்ணு முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஆனா அதை பார்த்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு இப்போ யார பார்த்தாலும் எனக்கு கோவமா வருது. சரி அனிதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன ஏதாவது ஒண்ணு யோசிச்சு எப்படியாச்சும் நம்ம அவளுக்கு முடிவு கட்டிடலாம். சரியா? அட போங்க அத்தை. இப்போலாம் எனக்கு யாரு மேலயும் நம்பிக்கையே இல்ல. ஏன் நீ இப்படி சொல்ற? பின்ன என்ன சந்தோஷ், நம்ம கையில ஒரு பொருள் இருந்தப்போ அதை நழுவ விட்டுட்டு மறுபடியும் சம்பந்தமே இல்லாம அது ஒரு இடத்துல போய் நம்ம தேடுனா எப்படி கிடைக்கும்? வர வர நீயும் மம்மி மாதிரி பேசாம எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா பேச அனிதா. அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்போ அப்பவே சிவாவை என் கழுத்துல தாலி கட்டுன்னு நான் கம்பல் பண்ணேன். அப்ப நான் சீரியஸா சொன்னத நீங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. அப்ப மட்டும் சிவா என் கழுத்துல தாலி கட்டியிருந்தானா நான் இன்னைக்கு சிவாவோட பொண்டாட்டியா அந்த சக்தியை உண்டில்லன்னு ஒரு வழி பண்ணிருப்பேன். ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடி இருந்தும் என்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் அத்தை, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இந்த நிலைமை இதுக்கப்புறம் இப்படியே போச்சுன்னா கம்பெனி மொத்தத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சு அவளையே ஓனர்னு சொன்னா கூட ஆச்சரியத்துக்கு இடம் இல்ல. இப்பெல்லாம் எனக்கு கம்பெனிக்கு போகணும்னாலே ரொம்ப கடுப்பா இருக்காத்த. அனிதா, என்ன பாரு. அனிதா, முதல்ல என்ன பாரு அனி. நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி முதல்ல சிவா கிட்ட போய் ஆர்டர் வாங்க. அதுக்கப்புறம் பாரு, இங்க நடக்க போற ஆட்டமே வேற. நான் என்ன அந்த சக்தியா போய் கையெழுத்து கேட்ட உடனே போட்டு கொடுக்கறதுக்கு? எனக்கு என்னமோ என் உள் மனசுல கண்டிப்பா அந்த ஆர்டர்ல சிவா கையெழுத்து போட மாட்டான்னு தான் தோணுது. இருந்தாலும் உங்களோட நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பல. போறேன். இங்க பாருங்க மம்மி, இந்த சக்தி எப்படி நம்மளால நம்ப முடியாதோ அதே மாதிரி அந்த சிவாவையும் நம்மளால நம்ப முடியாது. சக்தியும் சிவாவும் நல்ல ஜாடிக்கேத்த மூடிதான். சிவாவை மொத்தமா கம்பெனில இருந்து நம்ம ஒழிச்சு கட்டணும். இல்லனா எல்லாமே கை மீறி போயிடும். இந்த அம்மா போல சென்டிமெண்ட்லாம் மறுபடியும் யோசிச்சு பார்க்காதீங்க. நீ சொல்றதும் ஒரு விதத்துல எனக்கு சரின்னு தான் தோணுது. சிவா கூட நெருக்கமா இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த சக்தியை நம்ம வீட்டை விட்டு துரத்தி அடிச்சோம். ஆனா அந்த சக்தி என்னடானா
மறுபடியும் சிவாவோட கம்பெனில டீ கான்ட்ராக்ட் எடுத்து நம்மளோட பழப்புக்கே பால் ஊத்தலான்னு பாக்குறா. அவளை என்னதான் அடிச்சு துரத்துனாலும் அடங்கவே மாட்டேங்கிறா. மறுபடியும் இங்கே வந்து டேரா போடுறா பாரு. மம்மி, அந்த சக்தியை காலி பண்றது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல சிவாவை அந்த கம்பெனியை விட்டு எப்படி தூக்கலான்ற விஷயத்தை பத்தி மட்டும் யோசிப்போம். மத்தது எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம். நீ சொல்றதும் சரிந்தாண்டா எனக்கு தோணுது. இந்த விஷயத்துல நம்ம யாரையுமே நம்பாம நம்மளே டைரக்டா போய் இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த சக்தியோட கதையை முடிக்க முடியும். சிவாவையும் அந்த போஸ்டிங்ல இருந்து காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு அனிதாவையும் கொண்டு வர முடியும். முதல்ல நாம அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஒன்னும் கவலைப்படுறதுக்கு இல்ல, பிபி நார்மலா தான் இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. காயத்ரி, சொல்லுங்க டாக்டர். இறந்து போன அந்த பையனோட உடலை கேட்டு இதுவரைக்கும் யாருமே வரலம்மா. நானும் பர்சனலா ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த பையனோட தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணு இப்ப ஊர்ல இல்லையாம்மா. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ஒரு பக்கம் வாழ்க்கையை நினைச்சா கொண்டாடணும் போல இருக்கு, இன்னொரு பக்கம் வாழ்க்கையை நினைச்சா வாழணுங்கிற நம்பிக்கையே இல்லாம போயிடுது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் மனுஷன் தாங்குற அகபாவத்தோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு என்னோட செலவுலயே இறுதி சடங்கு செய்ய சொல்லியிருக்கேன். டாக்டர், நம்ம வேற எதுவும் பண்ண முடியாதா? வேற எதுவும் பண்ண முடியாதுமா. இந்த மாதிரி அனாதை பொணங்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல நிறைய இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவுல கொஞ்ச நாள் நாங்களே வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுலயே அந்த அனாதை பொணங்களை கொண்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணிடுவோம். எது எப்படியோ இப்பெல்லாம் ஏகப்பட்ட டெட் பாடியை பார்த்து பார்த்து மனசு இன்னும் மறுத்து போச்சுமா. இப்ப நீ புதுசா வந்திருக்கிறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமா பழகி போயிடும். அதனால சொல்றேன், எதை பத்தியும் worry பண்ணிக்காம நீ போய் வேலையை பாருமா. ஓகே டாக்டர். என்னாச்சு சந்தோஷ்? நீங்க எப்படிங்க? அட, நான் மறந்தே போயிட்டேன். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா இருக்கீங்கல்ல? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாருங்க. முதல்ல உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. கையில ஏதோ கட்டு போட்டிருக்கீங்க, பிளட் வந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, வர வழியில சின்னதா ஒரு அடிபட்டுடுச்சு. இப்ப வரைக்கும் பல முறை எனக்கு அடிபட்டு இருந்தாலும் இந்த முறை தான் ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டுடுச்சு. ஆனா இப்போ இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. என்னது, சந்தோஷப்படுறீங்களா? ஏன்? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தானே இப்போ உங்களை வந்து பார்க்கக்கூடிய இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த சந்தோஷ்க்கு இந்த அடி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேங்க. சரி சிஸ்டர், இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நானே பார்த்துக்கிறேன். ஓகே சிஸ்டர். கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னும் 1 வீக்குக்கு கையில தண்ணி படாம பாத்துக்கோங்க. ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. 3 டேஸ் கழிச்சு இங்க வாங்க, நானே மறுபடியும் உங்க கைக்கு மருந்து போட்டு விடுறேன். நீங்க மட்டும் மருந்து போட்டு விடுறீங்கன்னா தினமும் ஒரு காயத்தோட இந்த ஹாஸ்பிட்டல் வர நான் ரெடியா இருக்கேன். முதல்ல இப்படி அபசகுணமா பேசுறத நிப்பாட்டுங்க. எனக்கே உங்களுக்கு அடிபட்டதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
உங்களுக்காக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் எனக்காகவாவது கைய பத்திரமா பாத்துக்கோங்க. என்னங்க திடீர்னு இப்படி கையை விட்டுட்டீங்க? அம்மாடி சக்தி, அப்பா நீ ஏதோ பேங்க்குக்கு அவசர வேலையா போகணும், மதியமா வந்துருங்கப்பான்னு சொன்னியம்மா. ஆமாப்பா, பேங்க் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. இங்க ஹெச்ஆர் டீம்ல இருந்து அவங்களே ஃப்ரீயா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. இப்ப இதை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க இருக்கிற ஹெச்ஆர் டீம் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட கம்பெனி லிஸ்ட்ல நம்மள ஆட் பண்ணுவாங்களாமா. அந்த பேங்க் பிரான்ச் இங்க பக்கத்துல தான் இருக்கு. நான் எவ்வளவு சீக்கிரம் போய் முடிச்சிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் இங்க இருந்து பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போ. ஏற்கனவே மதியம் ஆயிடுச்சு. பேங்க்ல வேற 2-3 மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்றேன். காலையிலே சீக்கிரம் ஆபீஸ் வரணும்னு நீ ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்ட. உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோமா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு சரி, வந்துடுறேன். பார்த்து Bye, பா. ஜாக்கிரதையா போயிட்டு வா.